நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் தாமஸ் தேவானந்தன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் லோரான்ஸ் துய்க்லோ எர்னஸ்டின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஆந்திரே ஜோசப் ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்ற பல்நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நீங்களே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள், நீங்களே இயேசுவை மூலைக்கல்லாக்கியவர், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். கனிதரும் திராட்சை கொடியவரே, கிளைகளால் இணைந்து கனி தருவோம். கனிதரும் திராட்சை கொடியவரே, கிளைகளால் இணைந்து கனி தருவோம். களைகள் எல்லாம் கலைந்து விட்டால், கனி தரவே கொஞ்சம் கழித்து விட்டால், நீங்களே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள். தந்தை மகன் தூயாவையின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நாளே இந்த காலை தீர்ப்பில் நாம் தகுதியோடு பங்கு பெறும் பொருட்டு நாம் நம்முடைய கடவுளுக்கு எதிராக செய்த குற்றங்கள் குறைகளை ஏற்று ஆண்டோடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும், கிறிஸ்துவே மனமிரங்கும். ஆண்டவரே
ஆண்டவரே மனமிரங்கும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எங்கள் இறைவா, எங்கள் அனைவரின் இதயங்களையும் பால் திருப்பியருளும். அதனால் நாங்கள் என்றும் தேவையான ஒன்றை மட்டுமே நாடி பிறர் அன்பு செயல்களை ஆற்றி உம்முடைய வழிபாட்டுக்கு எங்களை அர்ப்பணிக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறைவார்த்தைகள் 16 19 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியது: இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைப்பிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் என்றும் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்கு முறைமைகளை கடைப்பிடிப்போர் பேறு பெற்றோர். முழுமனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் என்றும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைப்பிடிக்க வேண்டும் என்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைப்பிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாய் இருந்தால் எவ்வளவோ நலம். பல்லவி. ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் என்றும் பேறு பெற்றோர். உம் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். உம் விதிமுறைகளை நான் கடைப்பிடிப்பேன். என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும். பல்லவி. ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் என்றும் பேறு பெற்றோர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 43 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று முதல் வாசகம் அதாவது இணைச்சட்ட நூலிலிருந்து வாசிக்கப்பட்டிருக்கின்றது. இது எதை கூறுகிறது என்றால், ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த கட்டளைகளை கடவுளுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரேல் மக்கள் முழு இதயத்தோடும் உள்ளத்தோடும் அதை நிறைவேற்றுவதில் கருத்தாய் இருக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொள்ளுகின்றார். ஆக ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும், அதன்படி நாம் ஒழுக வேண்டும், வாழ வேண்டும். இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்பானே, பைபிள் ஆங்கிலத்தில் நாம் பைபிள் என்று சொல்கின்றோம், தமிழில் வேதாகமம் என்று சொல்கின்றோம். இந்த பைபிள் எபிரேய மொழியிலிருந்து வருகிறது. பைபிள் பிபிலோன் பிபிலோஸ் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மெஷர்மெண்ட் அல்லது தராசு என்று சொல்லலாம், அல்லது அளவுகோல் என்று சொல்லலாம். இன்னும் குறிப்பாக ஆழமாக நாம் பார்க்க போகணும் என்றால் அது உயில் என்று சொல்லப்படுகிறது. இப்போ பைபிள் என்பது உயில். யார் உயில் எழுதுவா? தந்தை தன்னுடைய குழந்தைங்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு உயிர் எழுதி வைப்பார்கள் பெற்றோர்கள். ஆக ஆண்டவர் நமக்கு உயில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த உயில் தான் இந்த வார்த்தை வேதாகமம். அப்போது இந்த உயிலை படித்தாதான் எனக்கு என் தகப்பன் எங்கெல்லாம் எவ்வளவு சொத்து வச்சுருக்கார், ஆசீர்வாதங்கள் வச்சுருக்கார் என்பது எனக்கு தெரிய வரும். அப்போ இந்த உயிலை படிக்காத வரையும் எனக்கு எங்கெங்கே சொத்து இருக்குது, என்ன எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. ஆக இந்த உயில், இந்த வார்த்தை என்பது அதுக்கு ஒரு அர்த்தம். உயில் அதாவது என் தகப்பன் எனக்கு எழுதி வைத்த உயில். அப்போ இதை நான் ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். அதுதான் என்ற முதல் வாசகம். ஆண்டுடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும். ஏனென்றால் வார்த்தை தான் மனு உருவானார். இந்த வார்த்தை நம்மிடையே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நான் சாப்பிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் என் நற்செய்தியிலே ஆண்டவர் மற்றவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். நம்முடைய பகைவர்களையும் நாம் அன்பு செய்ய வேண்டும். அன்பானவர்களே, நேற்று மன்னிக்க வேண்டும், இன்று அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும். எல்லாரையும் அன்பு செய்வது என்பது இயலாத காரியம். அது ஈஸியாக நம்ம சொல்ல முடியாது. என்னுடைய பகைவன் அன்பு செய்யணும் முடியுமா என்பது முடியாது. அது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய கொடை. அப்போ அதை ஆண்டவரிடம் மன்றாடி தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, நம்ம உள்ளத்தில் ஏற்பட்ட காயங்கள் ஆற வேண்டும் என்றால் அது ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு தேவை, ஆண்டவருடைய உதவி நமக்கு தேவை. அவருடைய உதவி இல்லாமல் நாம் அவ்வளவு சீக்கிரம் எளிதாக நம்மை காயப்படுத்துவர்களை நாம் மன்னிக்க முடியாது. அது காலங்கள் ஆகலாம், வருடங்கள் ஆகலாம். ஆகவே நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஆண்டவருடைய உதவி தேவை. அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள், நீங்கள் அப்பொழுதுதான் தந்தையின் மக்கள் ஆவீர்கள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக நம் வாழ்க்கையில் எதை செய்தாலும் ஆண்டவருடைய உதவியோடு நாம் செய்யும் பொழுது நாம் அங்கே வெற்றியை பெறுகின்றோம். ஆகவே நம்முடைய பகைவர்களை நாம் மன்னிக்கவும், வேதத்தை வாசிக்கவும், அதில் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஞானத்தை கேட்டு நம்முடைய ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இறைவன் நம்மை நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சாதி மத பேதங்கள் அகன்றிடவே நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். சாதி மத பேதங்கள் அகன்றிடவே
நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். இறையரசு மலர்ந்திட மனிதமும் வளர்ந்திட இறையரசு மலர்ந்திட மனிதமும் வளர்ந்திட என் வாழ்வை உன் வாழ்வில் இதை பேரையா தந்தே தந்தே இறைவா என்னை தந்தே தந்தே தலைவா உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே என் சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே தந்தே தந்தே இறைவா என்னை தந்தே தந்தே தலைவா. அன்பானுடைய நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொடும் திருப்பலியானது எல்லாம் உள்ள தந்தையாகிறவனை கேட்டதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதமான மறை நிகழ்வுகள் எங்களை புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோ. இவை உமது கொடைகளுக்கு எங்களை என்றும் தகுதி உள்ளவர்களாய் மாற்ற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவே தூயவே தூயரான ஆண்டவரே, போற்றி 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 போற்றி. ஆற்றலும் மாட்சியும் ஆன அன்பு தெய்வமே, போற்றி 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 போற்றி. வானம் பூமியாவும் உந்தன் ஆசில் தொங்குதே, உன்னதங்கள் என்றுமே போற்றி போற்றி. உன் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே, உன்னதங்கள் என்றுமே போற்றி 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 போற்றி. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறகுகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறகுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திரு நிலையினராய் அனைவரோடும் திரு அவை அன்பு நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திரும்புகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தோராய் இருந்து ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துறலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகில் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுவே. உமது அமைதியை எமக்கு அருளுவே. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும். கண்ணுக்குள்ளே கண்
உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றேன். காலையிலும் முன்முகமே மாலையிலும் முன்முகமே இனிய இயேசுவே நான் காண்கிறேன். இனி உனதன்பை என்றும் நான் பாடுவேன். உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாயிருக்கின்றேன். உலகில் என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் நீ அல்லவா, உயிரை தந்து காக்கும் தெய்வம் என்றும் நீ அல்லவா. உலகில் என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் நீ அல்லவா, உயிரை தந்து காக்கும் தெய்வம் என்றும் நீ அல்லவா. உன் பாதம் அமர்ந்து வாழ்வது ஒன்றே உன்னை நான் கேட்கிறேன். உன் பாதம் அமர்ந்து வாழ்வது ஒன்றே உன்னை நான் கேட்கிறேன். உன் முகம் பார்த்து என்னை நானே மறக்கிறேன் தெய்வமே. உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாயிருக்கின்றேன். உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றேன். காலையிலும் முன்முகமே மாலையிலும் முன்முகமே இனிய இயேசுவே நான் காண்கிறேன். இனி உனதன்பை என்றும் நான் பாடுவேன். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு என்னை ஏறிடும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்கும் எங்களை முடிவில்லா ஆதரவால் தொடர்ந்து காத்தருள்வீராக. விண்ணக படிப்பினைகளால் நீரே நிரப்பியவர்களோடு உமது மீட்பளிக்கும் ஆதரவால் உடனிருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை, மகன், தூய் ஆவியானவர் நம் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், எந்நாளுமே அன்னையின் பண்பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க, அருளால் நிறைந்த அன்னையே நீ வாழ்க. இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றிட மனமுவந்தார். இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்றிட மனமு வந்தார். என்றும் மறை புகழ் உன் வழி இறையுள்ளம் அறிந்திட குறையின்றி காத்திடுவார். நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், எந்நாளுமே அன்னை பண்பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க, அருளால் நிறைந்த அன்னையே நீ வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.